ஹலோ சார், கேபிட்டல் இருந்து பேசுறேன். பிக்கப் லொகேஷன் வந்துட்டேன். டிராப் எங்க சார்? தொண்டை கட்டி இருக்கு. இந்த மாதிரி ஆப்லாம் எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்டு தான் சொல்லி புக் பண்ணி கொடுத்தான். டிராப் எல்லாம் இல்ல. உனக்கு ஏதோ 500 ருபீஸ் தரணுமாமே. அது டிப்ஸா தரேன். என் பங்காளி எங்க சாம கிடக்குறான். அவன் சாவறதுக்கு முன்னாடி போலனா பிரச்சனை ஆகும். அவன் சாவு விழுந்த மாதிரி இருக்கான்னு பார்த்து சொல்லு. இல்லன்னு சொன்னேன். ஆனா அழுவுற சத்தம் கேக்குது. நான் தான் ஏன் அழுவுறேன்? இந்த மாதிரி வேலை சொன்னா அழுவாம பிஆர்எம் காலேஜில் பிசிஎஸ் ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை செஞ்சுருந்தேன். ஸ்டைலா பாவா சாம்பர்ல ஆபீஸுக்கு போயிருந்தேன். ஏழை வேலை போச்சு. இப்ப ரேபிடோ ஓட்டுறேன். 39 வயசு ஆகுது, கல்யாணம் கூட ஆகலையா? எஸ் பிஆர்எம் காலேஜ் பாபா ஜாபர் பைக்கு 39 வயசா? ஆமா, உன் பேரு என்ன? சூர்யா சிவகுமார். டேய் சூர்யா, நான் தாண்டா உங்க அப்பா. நீயா? உன் சைஸுக்கும் வயசையும் பார்த்து ஓகே சொன்ன ஒரே பொண்ணை பேசி முடிக்க இன்னைக்கு வந்தோம். இந்த சாவு ஒரு பிரச்சனைனா உனக்கு வேலை போச்சு. இப்ப பொண்ணும் போச்சா? இந்த பொண்ணும் போச்சா? அப்ப எனக்கு கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாதா? வேலை போனதை பத்தி கவலை இல்ல, கல்யாணம் ஆகாதுதான் கவலை. சரி, வாய்ஸ் ஏன் வேற மாதிரி இருக்கு? அதுவா, சொந்தக்காரங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக வாய்ஸ் மாத்தி பேசினேன். இந்த மூளைய ஆபீஸ்ல யூஸ் பண்ணி இருந்தா வேலை போயிருக்காதுல்ல. அந்த 500 ரூபாய் டிப்ஸ் கொடுப்பா. வீட்டுக்கு வா, தரேன். ஏய், மூட வர மாட்டா.